Good afternoon, everyone. We will come on shortly. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the General Classes Act 1897 இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். The General Classes Act 1897. இந்த General Classes Act 1897 இது ஏற்கனவே நான் எப்போ நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல கமென்ஸ்மெண்ட் ரிப்பீல் அண்ட் ரிவைவல் ஆஃப் எனாக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது ஜெனரல் கிளாஸ் ஆக்டுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்கேன். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். இது ஒரு சின்ன ஆக்ட் தான். ஒரு 30 செக்ஷன்ஸ், அரௌண்ட் 31 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ரிப்பீல்டு ஷெட்யூல் இருக்கும். ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1897 இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்ட். சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பேன் ஜெனரல் கிளாஸ் ஆக்டை பத்தி. இப்போ சில பர்டிகுலர் ஆக்ட்ல ஏதோ ஒரு வேர்டு வந்து சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் அது வந்து அந்த ஆக்ட்ல இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல என்ன பண்ணல, டிஃபைன் பண்ணப்படலை. அப்போ அதுக்கான மீனிங் வந்து அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் எதுல இருந்து நம்ம ரிலே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 இருந்து ரிலே பண்றது தான் விஷயம். சரியா? இப்போ இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்டுடைய லாங் டைட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராக்ட்ல The General Class Act 1897 Act number 10 of 1897. இப்போ இதுல the long title would say that an act to consolidate and amend, an act to consolidate and extend the General Classes Act 1868 and 1887 அப்படின்னு சொல்லியிருக்கோம். That is, they are clubbing two earlier acts into a new act. 1868 and 1887ல இருந்த இரண்டு ஆக்டை ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் ப்ரீவியஸா இருந்த ரெண்டு ஆக்டை என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே ஆக்டா ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1887 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சரியா? சில ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ஸ்ல ஸ்டேட் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட் இருக்கு. பட் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா ஸ்டேட் லெவல் ஆக்ட் இஸ் நாட் தேர். ஸோ வி ஆர் ஃபாலோயிங் தி சென்ட்ரல் ஆக்ட், தட் இஸ் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். with regard to occupied field, நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல பிரின்சிபல் ஆஃப் ஆக்குபைடு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐட்டம்ல ஏற்கனவே சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் வந்து லா எனாக்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் த ஃபீல்ட் இஸ் ஆல்ரெடி ஆக்குபைடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா a law of West Bengal government which is synonymous to RERA, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்ட், அதுக்கு சினானிமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டை என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க on the ground of occupied field by applying the principle of occupied field. ஏன்னா ஒரே சப்ஜெக்ட் மேட்டர்ல ரெண்டு ஆக்ட் இருக்கு அப்படின்னா it will result to inconvenience or absurdity, which one to follow or which one to omit அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? This is just for your information. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நம்ம பார்க்கக்கூடிய சட்டங்கள்ல எதர் இட் மே பி ஸ்டேட் ஆக்ட் ஆர் சென்ட்ரல் ஆக்ட், ஏதாவது ஒரு வேர்டு இல்ல ஏதாவது ஒரு இதை வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு கொடுக்கப்படலை, மீனிங் கொடுக்கப்படலை, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் இருக்கும் இல்லையா. மோஸ்டா எல்லா கோடிஃபைட் லாலையும் செக்ஷன் 3 வந்து யூ வில் ஹேவ் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆர் டெஃபினிஷன் கிளாஸ் வேர் யூ வில் ஃபைண்ட் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் யூஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ஆக்ட். அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, டிஃபைனேஷன்ல சொல்லியிருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த பர்டிகுலர் செக்ஷன்லயே சொல்லியிருப்பாங்க, தனியா டெஃபினிஷன் கிளாஸ்ல சொல்லாம குறிப்பிட்ட அந்த செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசில செக்ஷன் 107ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரிமினல் கான்ஸ்பிரசினா என்ன 120B டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா என்ன, கல்பபிள் ஹோமிசைட்னா என்னங்கிறத தனியா டிஃபைன் பண்ணல, பட் ஆனால் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்ததுமே டிக்ஷனரி மீனிங்கை போய் ரிலை பண்ணக்கூடாது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, அப்படி ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல ஒரு வேர்ட் கொடுத்திருந்தா இன்டர்பிரிட்டேஷனுக்கு அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான அத்தாரிட்டி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 367 கிளாஸ் 1, கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 367 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Article 367 class 1 of the Constitution says that unless the context otherwise requires,
the General Clauses Act shall, subject to any adaptations and modifications that may be made therein under Article 372, apply for the interpretation of the Constitution as it applies for the interpretation of an act of the legislature of the Dominion of India. ஸோ ஆர்டிகல் 372 என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல அடாப்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சட்டங்கள் அது எல்லாமே தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 372. சில விஷயங்கள் அப்படியே இருந்த நிலையிலே தொடரும், சில விஷயங்கள் பிரசிடென்ட்டுடைய அசன்ட் மூலியமா மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு தொடரும். இது வந்து 372 சொல்றது. ஸோ 367 கிளாஸ் 1 என்ன சொல்றாங்கன்னா, while interpreting the constitution, if you have to rely upon something, some provision, then General Clauses Act 1897 can be used like interpreting any other act. அப்போ கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் சரி, எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரல் ஆக்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்க அதோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டை ரிலை பண்ணலாம் அப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல நான் சொன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 10 செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய செக்ஷன்ஸ். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 3 டெஃபினிஷன் கிளாஸ். செக்ஷன் 3 டெஃபினிஷன் கிளாஸ். செக்ஷன் 3 டெஃபினிஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செக்ஷன் 3 டெஃபினிஷன் கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் டிஃபைன்ஸ் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்டோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில ஆக்ட்லயே சில வேர்டை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்ப அதை எடுத்துக்கிறதா இல்ல இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, unless the context otherwise requires அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே எந்த ஆக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்ட்லயே ஒரு வேர்டை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இந்த அர்த்தத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வாட் இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்லயும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுல எந்த வேர்டை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, transfer of property ல இருக்கிற வேர்டு தான் எடுத்துக்கணும், because that is exclusive for that particular enactment. சரியா? அப்போ இது வந்து it is like என்னது, in some special circumstances when the need arises you have to rely upon this. இப்போ அந்த ஆக்ட்ல இல்ல அப்படின்னா நம்ம எடுத்ததும் ஒரு எக்ஸ்டர்னல் எய்டா என்ன பண்ண முடியாது, நான் போய் டிக்ஷனரியை போய் ரெஃபர் பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வேர்டுக்கு அந்த ஆக்ட்ல ஒரு மீனிங் இருக்கலாம், அதே மாதிரி ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல ஒரு மீனிங் இருக்கலாம். சார் ரெண்டுமே முரண்பாடா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிட்டா என்னுடைய கேஸ் சக்சீட் ஆயிடும் அப்படின்னு கிடையாது. அந்த ஆக்ட்ல இல்ல, அந்த ஆக்ட்ல கவர் ஆகல அப்படின்னா தான் நீங்க ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போ எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்ன, எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எனி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ங்கிற வேர்டு எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு மீனிங் இருக்கும், ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆல்மோஸ்ட் செக்ஷன் 3 கிளாஸ் மொத்தம் எத்தனை டெஃபினேஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 66 definitions are there. 66 definitions 3 class 1 ல ஆரம்பிச்சு 3 class 66 வரைக்கும் இருக்கு definitions. அதுல most of the words that have been defined under General Classes Act are common in nature or common in nature னா என்னது, ஒரு சராசரியான வார்த்தைகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கும். இதை இன்னும் பெட்டரா சொல்றதா இருந்தா, இப்ப நம்ம நிறைய ஆக்ட்ல குட் ஃபெய்த், போனஃபைட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஐபிசில தெஃப்ட்ல ஓவர் நோயிங்லி அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓனரஸ் டிரான்ஸ்ஃபர், அதே மாதிரி டாக்டர் ஆஃப் எலெக்ஷன், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ப்ரொவிசோ கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ல. அதாவது இது வந்து குட் ஃபெய்த்ல செஞ்சிருக்க டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பொருந்தாது,
it does not cover acts done bona fidely. The bona fide, it is not applicable to the third person who has bona fidely purchased this or who is involved in bona fide transfer அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் கன்சிடரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இப்போ இந்த குட் ஃபெய்த்ங்கிறதுக்கான குட் ஃபெய்த் இதை வந்து எங்க பண்ணல, டிஃபைன் பண்ணல. எதுல பண்ணல? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லயும் டிஃபைன் பண்ணல, ஐபிசிலையும் டிஃபைன் பண்ணல. வெதர் ஆக்ட் டன் இஸ் with good faith or without good faith அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஐபிசில ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ்ல செக்ஷன் 75 to 100ல நிறைய செக்ஷன்ஸ்ல குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் இருக்கும். இஃப் சம் ஆக்ட் இஸ் டன் இன் குட் ஃபெய்த் வித்வுட் நோயிங் த இன்டென்ஷன் தென் இட் இஸ் அ கிரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்க செக்ஷன் 76ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 76ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. என்னன்னா, இஃப் அ பர்சன் இஸ் bound by the law to do something and in that belief that he is bound by law he has done some act then it is not unlawful அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கோர்ட் வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணிருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ற அபிஷியல் என்கொயரி பண்றாரு whether the person mentioned in that particular warrant is why or not அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு. எஸ் இட் இஸ் ஒய்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒய்யா இல்லாத ஒரு நபரை ஒய்ங்கிற ஒரு குட் ஃபெய்த்ல என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து கன்ஃபைன் பண்றாரு அந்த வாரண்டின் அடிப்படையில. ஸோ இப்போ இந்த நபருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 76 கீழே தொடுக்க முடியாது. ஆனா குட் ஃபெய்த்ங்கிறது அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா ஐபிசில? இல்ல. அப்ப இப்போ நான் ஒரு குட் ஃபெய்த்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் அந்த 3 clause 22ல a thing shall be deemed to be done in good faith where it is in fact done honestly whether it is done negligently or not. இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். அப்போ குட் ஃபெய்த் தான் என்னன்னு சொல்றாங்க, if something is done honestly the outcome is immaterial. அந்த ஹானஸ்ட்னஸ் வந்து honesty அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் போதும், அந்த செயல் இருந்தால் போதும். whether it is done with strict caution or it is done negligently that is immaterial அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் 22ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது, நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு ஐபிசில ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலா இந்த டிஃபென்ஸ் எடுக்க போறோம். தட் மை கிளைண்ட் ஹஸ் டன் திஸ் ஆக்ட் இன் குட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குட் ஃபெய்த்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும், எதை இது பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஹானஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு பிராக்டிக்கலா ஒரு கேஸ்ல ஹேண்டில் பண்ண கேஸ்ல இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணினேன். சைதாபேட் கோர்ட்ல ஒரு ட்ரையல். என்னுடைய கிளைண்ட் வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய டியூட்டி என்னன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச்ல கலெக்ட் ஆகிற இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஒரு புக்ல என்ட்ரி ஆகணும். அந்த கரன்சியை அது வந்து அந்த ஒர்க் பண்ற கம்பெனியோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு இஷ்யூ. இவர் யாரு வந்து இது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு மேனேஜர் இருப்பார். ஒரு பர்டிகுலர் டே அந்த மேனேஜர் என்ன பண்றாரு, கால் பண்றாரு. இவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா கால் பண்ணி இந்த மாதிரி ஜெயந்த் நீங்க அங்க போகாதீங்க, அதுக்கு பதிலா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாரு. வந்ததும் அவர்கிட்ட இருக்கிற அந்த இதை வாங்கிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து சர்வர் ப்ராப்ளமா இருக்கான், நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷை இவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியும் தட் இஸ் என்னது ஒரு கான்ஸ்பிரசி, பணத்தை திருடுவதற்காக நடந்த கான்ஸ்பிரசின்னு சொல்லிட்டு. அதுல இவரையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்யூஸ்டா சேர்த்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவரோட ரொட்டீன் ஒர்க் என்ன, யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணணும், யாருடைய செயல்பாடுகளை அவர் குறிக்கணும். இப்போ அந்த பர்டிகுலர் டைமுக்கு அவர் வந்து அங்கிருந்து ப்ராப்பரா அந்த புக்ல சைன் பண்ணி தான் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. எல்லாமே அன்னைக்கு அவர் பண்ணிருக்கிறது எல்லாமே டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வரக்கூடிய செயல். அவர் அன்னைக்கு கிளம்பி போறாரு, போற வழியில அவருக்கு போன் வந்திருக்கு. அதை நம்பி அவர் நேரடியா அந்த கொண்டு போய் சேர்க்காம வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ அந்த டைமுக்கு நீங்க சேர்க்காதனால யூ ஹவ் given a complaint against all persons involving including this person, but whether the act of this person he has not profited in any way but it is done only as per his ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ அப்போ என்ன மேட் அவுட் ஆகல, மேலஃபைட் இன்டென்ஷன் மேட் அவுட் ஆகல. அப்போ குட் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். பிகாஸ் எனி ஆக்ட் ஆஸ் பர் திஸ் ப்ரொவிஷன், நம்ம என்ன சொல்றோம், லாங்கிறது அசம்ஷன் கிடையாது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம வாதம் வைக்க முடியாது. அப்போ ஒரு செயலை நம்ம குட் ஃபெய்த்ங்கிற டிஃபென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இட் ஷுட் பி டன் ஹானஸ்ட்லி and it is immaterial by doing that act honestly whether you have
indulged in any negligent act or not, that is immaterial. மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. dishonestly அப்படிங்கிறதுக்கு சாரி குட் ஃபெய்த் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/22ல a thing shall be deemed to be done in good faith where it is in fact done honestly whether it is done negligently or not. சரியா? அப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த மாதிரி எத்தனை இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு நான் இப்பதான் சொன்னேன் 66 items are there. ஸோ இந்த 66 ஐட்டம்ஸும் ஓரளவுக்கு நம்ம என்னெல்லாம் கவர் ஆகுது இல்ல என்னெல்லாம் இருக்கு இப்போ ஏதாவது வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற விஷயத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சன் அப்படின்னா என்ன, சன்னா என்னன்னா நம்ம பொதுவா வந்து பயாலஜிக்கல் சன்னா குறிப்போம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா சன்னா 3/57ல சன் in the case of any one whose personal law permits adoption shall include an adopted son. அப்ப son includes adopted son அப்படிங்கிற விஷயத்தை இப்ப இந்த ப்ரொவிஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த டெஃபினிஷன் கிளாஸ் plays an important role in interpretation of any act, either it may be a state act or central act. சரியா? அதே மாதிரி எப்படி சார் நீங்க ஒரு ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட்னு சொல்றீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறதே கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமா 1950s இருந்து தானே வந்தது. அதுக்கும் இதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் கிளாஸ்ல. வாட் ஆக்ட் would be amounted to central act அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி கவுன்சில் ஜெனரல் கவுன்சில் கவர்னர் ஜெனரல், அதாவது இன்னைக்கு பிரசிடென்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டா இருக்கிற ஒருத்தர் டோட்டலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்ட்ரல் ஆக்ட் இல்லையா? பாருங்க class 7 3/7ல central act shall mean an act of parliament and shall include அப்படின்னு போட்டு an act of the Dominion legislature or of the Indian legislature passed before the commencement of the constitution and an act made before such commencement by the governor general in council or the governor general acting in a legislative capacity அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு இதுல இருந்து? இட் இஸ் நாட் நெசசரி டு கால் எனி ஆக்ட் as a central act. It should be made after the commencement of parliament. Even a prior act which is made commenced by the act of governor general in council or governor general acting in legislative capacity, those acts are also called as சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இதுல முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டெஃபினிஷன் செக்ஷன் 3. இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு இதை எப்ப ரிலே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிபிக் ஆக்ட்ல ப்ரொவைட் பண்ணலன்னா ரிலே பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்வேஸ் a second choice provided the first choice is provided in that concerned act. இப்போ அந்த ஆக்ட்ல வார்த்தைகள் அர்த்தங்கள் கொடுக்கப்படலன்னா then this will be taken as first criteria. ஒன்னு சரியா? அதுக்கடுத்து general rules of construction section 5ல ஆரம்பிக்கிறது. section 5ல ஆரம்பிச்சு section 13 வரைக்கும் இருக்கிற செக்ஷன்ஸ் general rules of construction அப்படின்னு சொல்றோம். general rules of constructionல தான் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கமென்ஸ்மெண்ட், அதுக்கப்புறமா ரிப்பீல், அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன், இதை பத்தின டிஸ்கஷன்ஸ்லாம் இதை நம்ம ஏற்கனவே அந்த கமென்ஸ்மெண்ட், ரிப்பீல் அண்ட் ரிவைவல் ஆஃப் எனாக்ட்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல செக்ஷன் 5 ஃபர்ஸ்ட் செக்ஷன் 5 வந்து என்ன சொல்லுதுன்னா, கம்மிங் இன்டு ஆபரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட், கம்மிங் இன்டு ஆபரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, an act is deemed to commence from the date of receiving the assent அப்படின்னு சொல்றாங்க. assent in the case of central act, currently it is president, previously it is governor general. அதே மாதிரி state act இருந்தா currently it is governor, previously it is that particular provincial leader. சரியா? where any central act is not expressed to come into operation on a particular day, then it shall come into operation on a day on which it receives the assent. அப்ப அந்த ஒரு சட்டத்துல இது என்னைக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை என்றால், first and foremost thing is when the date is mentioned, that is the date of commencement as per section 5. If the date is not mentioned from the date of commencement, இப்போ நமக்கே தெரியாது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல நம்ம இப்போ 1988 ஆக்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன பண்றாங்க, சார் இந்த மாதிரி ஹெல்மெட் போடல, இது வந்து நீங்க வந்து இது வரைக்கும் நம்ம ஹெல்மெட் போடலன்னா நான் இது வரைக்கும் ஒரு 100 ரூபா ஃபைன் கட்டியிருக்கேன், ஒரே ஒரு முறை கட்டியிருக்கேன். திடீர்னு நான் நாளைக்கு போறேன்,
நம்ம யூனிவர்சிட்டிக்கு போறோம் ஏதோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கு 5000 ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஷுட் நோ when this particular thing has come into commencement. அது நம்ம எனக்கு எப்படி தெரியும் அது எப்போ commencement வந்திருக்குன்னு? only if you know the provisions of General Class Act, you would know what amounts to commencement and when it really comes into commencement. சரியா? அது வந்து எதுல தெரிஞ்சுக்க முடியும்? General Class Actல தெரிஞ்சுக்கணும். So section 5 first என்ன சொல்லுது? From the date in which it is mentioned. அப்படி date mention பண்ணலனா from the date in which the assent has been obtained அப்படின்னு சொல்லுது. சரியா? இதுல அடுத்து வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமென்ஸ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 22 செக்ஷன் 5க்கு அடுத்து ஒரு முக்கியமான செக்ஷன் 22 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் ரூல்ஸ் ஆர் பைலாஸ் அண்ட் இஷ்யூயிங் ஆஃப் ஆர்டர்ஸ் between passing and commencement of enactment. அதாவது ஒரு ஆக்ட்ல ஒரு அத்தாரிட்டியா கொடுத்திருப்பாங்க, இது சம்பந்தமான விதிகளை வகுப்பதற்கு இவர்கள் தான் அதற்கான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சட்டம் நடைமுறைக்கு வராமல் ஒரு விதி நியமிக்கப்பட்டு அது மூலியமா ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியுமானா நோ. Because a power which is giving an empowerment, எங்கிருந்து அந்த அதிகாரம் வழங்கப்படுகிறதோ அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால்தான் அதிலிருந்து டிரைவ் பண்ணக்கூடிய அந்த பைலா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ், ரூல்ஸ் போடக்கூடிய பவர்ஸ், ரெகுலேஷன் பண்ணக்கூடிய பவர்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் ஆகும். இதை முன்னாடியே பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்காக அது முன்னாடியே வராது. அதுதான் செக்ஷன் 22 says. Making of rules or bylaws and issuing of orders between passing and commencement of enactment. அதுல லாஸ்ட் ஆபரேட்டிவ் போர்ஷன் லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, then that power may be exercised at any time after the passing of the act or regulation, but rules, bylaws or orders so made or issued shall not take effect till commencement of the act or regulation. அப்ப என்ன சொல்ல வராங்க, அந்த பேரண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தால்தான் அதிலிருந்து அதிகாரம் பெறப்பட்ட rules, regulations, bylaws, notifications, everything would commence. When the parent act itself is in hold and it has not yet commenced அப்படின்னா அதுல இருந்து பவர் இருக்குது மூலியமா the bylaws, rules or regulations that has been made or passed does not commences அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 22. சரியா? அதுக்கடுத்து செக்ஷன் 6 வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீல். இதுவும் நான் ஏற்கனவே சொன்னதான். செக்ஷன் 5, 6 and 7 ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எப்பன்னா செக்ஷன் 5 is with regard to commencement, செக்ஷன் 6 is with regard to repeal, செக்ஷன் 7 is with regard to revival. இது மூணுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரிப்பீல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ரிப்பீலை பத்தி சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா, அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பத்தி தான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு விஷயத்தை ரிப்பீல் பண்றதுனால ஒரு லீகல் கேரக்டரை மாற்ற முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும்னு தெரியல. அடல்ட்ரி ஒரு அஃபென்ஸா இருந்த காலகட்டத்துல நவ் அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஒன்லி ஃபார் கெட்டிங் டைவர்ஸ். இட் இஸ் நோ மோர் அ பீனல் அஃபென்ஸ். இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ப்ரீவியஸ்லி when adultery was an offense under IPC, a person was charged and convicted and he has also served his sentence. இன்னைக்கு அது அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. So whether that person's legal character would be changed, he cannot be called as a convict. அவனை வந்து நம்ம இனிமேல் கன்விக்ட்னு கூப்பிட முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. It does not take away the right or actions already performed. Effect of repeal, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ரிப்பீல் வந்து பண்ணும்பொழுது அது எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வரும்? இப்போ புதுசா ஒரு எனாக்ட்மெண்ட்டை கொண்டு வந்தா இட் அமௌண்ட்ஸ் டு மேண்டேட்டரி ரிப்பீல் ஆஃப் இயர்லியர் எனாக்ட்மெண்ட்டா இல்லையா? இதெல்லாம் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அதாவது ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு அடுத்து ஒரு சட்டம் கொண்டு வருவதனால் இதற்கு மாற்றாக அது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. unless and until it is expressly repealed, the provisions would still continue. இதுவும் அதுவும் ஒரே துறையை சார்ந்த ஒரு சட்டம், ஒரே பொருண்மை கொண்ட சட்டம். அதனால நாம வந்து என்ன அனுமானம் எடுத்துக்க முடியாது, ஒன்றின் மாற்று இன்னொன்று அப்படிங்கிற அனுமானத்தை எடுத்துக்க முடியாது. Anything, law itself, whether it is a repeal or commencement or amendment or revival, anything to be mentioned in express way, அதாவது வெளிப்படையாக தெளிவாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி சொல்லப்படாம we cannot deemed something has been repealed, we cannot deemed something has been commenced, we cannot deemed something has been revivaled அப்படின்றத எதையுமே we cannot deem, நாம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. சரியா?
ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல் வந்து செக்ஷன் 6 சொல்லியிருப்பாங்க. எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல் என்ன அப்படின்னா எதெல்லாம் எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல், ஒரு விஷயத்தை ரிப்பீல் பண்றதுனால ஏற்கனவே இருந்த விஷயம் ரிவைவ் ஆகுறதா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே நடந்த செயல்களை இது என்ன பண்ணிடாது, இட் would not மேக் சேஞ்சஸ் இன் த ஆக்ட்ஸ் ஆல்ரெடி டன் ஆர் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது விஷயம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில ப்ரொவிஷன்ஸ். அதுக்கடுத்து மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். இந்த மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸை வச்சு ஒரு கேஸை வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேல ட்ராக் பண்ண சம்பவம் கூட நடந்திருக்கு. இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்ஷன் 27 மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட் செக்ஷன் 27 இன் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறோம், இல்ல ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா ஒரு மெமோ இஷ்யூ பண்றோம், அந்த மெமோல ஒரு டைம் லிமிட் கொடுக்குறோம். நீ 15 நாளுக்குள்ள யூ ஷுட் கிவ் யுவர் ரிப்ளை. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் கிவிங் யுவர் ரிப்ளை இட் இஸ் டீம்டு தட் யூ ஹவ் அக்செப்டட் த அலிகேஷன் மேட் அகைன்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொவைடர் how such service should be done, either it should be done by registered post or it should be done by handing over it to in person, or it is sufficient if it is handed over to the occupants of that particular premises, or it should be pasted or affixed in the premises in some conscious place. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும். இதை பத்தி கூட இதுல என்ன சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 27 மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் எனி, நான் இந்த ப்ரொவிஷனை படிச்சுட்டு நான் உங்களை மாதிரி நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சார் கிட்ட இன்டர்ன் போனேன். அப்போ ஒரு கேஸ் ஆல்மோஸ்ட் 1.5 இயர் இந்த ஒரு செக்ஷன் வச்சே ட்ராக் பண்ணாங்க. அது என்னங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் திஸ் செக்ஷன், வாட் திஸ் செக்ஷன் 27 ஸ்பீக்ஸ் அபவுட். சரியா? இப்போ செக்ஷன் 20 செக்ஷன் ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 டு செக்ஷன் 13A. அதுல முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமென்ஸ்மெண்ட், ரிப்பீல் அண்ட் ரிவைவல் செக்ஷன் 5, 6 and 7 இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் செக்ஷன் 14ல இருந்து செக்ஷன் 19 வரைக்கும். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் சம் பவர் ஹஸ் பீன் வெஸ்டட் ஃபார் அ பர்சன் ரிகார்டிங் சம் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் டீம்டு தட் எ பர்சன் ஹாஸ் த பவர் டு ரிவோக் such authority அப்படின்னு சொல்றதும் என்ன சொல்றாங்க, அந்த பவர்ல சொல்றாங்க. அதாவது if some power has been vested or given அப்படின்னா that person enjoying or exercising that power also has the right to revoke that. It is also implied அப்படிங்கிறதுலாம் இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ்ல சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இந்த பவர்ஸ் எல்லாம் நம்ம எப்போ அதிகமா பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஆர்டிகல் 311 அதுல இருந்து ஆரம்பிக்கும். அதாவது பப்ளிக் சர்வன்ட்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வெண்ட் அவங்களுக்கு மேல ஏதாவது அலிகேஷன் இருந்துச்சுன்னா ஒரு யாரு வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆக்ஷனை இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பேசிக் ரூல்ஸ் 311ல இருந்து ஆரம்பிக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 311ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனி சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆஃப் அப்பாயிண்டிங் தட் பர்சன். அதாவது இப்ப நான் வேலைக்கு சேரும் பொழுது என்னுடைய நியமன உத்தரவில் கையெழுத்து போடும் நபரோ அல்ல அதை விட உயர்ந்த பதவியில் இருப்பவரோ தான் என் மேல என்ன பண்ண முடியும், ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் மெமோ கொடுக்கறதோ இல்ல எக்ஸ்பிளனேஷன் ஷோகாஸ் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ்னா பதில் அளிக்கக்கூடிய நோட்டீஸ். இதெல்லாம் யார் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது கூட கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன, எதெல்லாம் இன்க்ளூடட் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 14ல இருந்து செக்ஷன் 19 வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ நீங்க இதை வந்து மேம்போக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் நம்ம ஃபுல்லா அக்குவேரா ஆணிவேரா செக்ஷன் 1 to 31 ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பாக்குற மாதிரியோ இல்ல எவிடன்ஸ் ஆக்ட் பாக்குற மாதிரியோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆக்ட்ல என்னென்னலாம் கவர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. டெஃபினிஷன் கிளாஸஸ் ஆர் பிளேஸ் அண்ட் பைவோட்டல் ரோல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்து வந்து திஸ் கமென்ஸ்மெண்ட், ரிப்பீல் அண்ட் ரிவைவல் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மூணாவதா செக்ஷன் 14 to 19 ஸ்பீக்ஸ் அபவுட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். If some power has been vested to the authority concerned, what are the powers included in that and what are the powers excluded in that, and how such power has to be exercised and how such power should not be exercised அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா?
இப்போ நிறைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னால ஹெல்ப் ஆகக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ். சரி, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதுக்கு அடுத்து லா ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் ஆர்டர்ஸ் ரூல்ஸ் எக்ஸெட்ரா மேட் அண்டர் எனாக்ட்மெண்ட்ஸ்ல தான் அந்த செக்ஷன் 22-24 அதுல ஒரு முக்கியமான செக்ஷன் தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 22 சொன்னேன். செக்ஷன் 22 என்ன சொன்னேன்? மேக்கிங் ஆஃப் பைலாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது எப்போ ஒரு பைலாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு ஆக்ட் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஆனா ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைவேற்றப்படுது. அப்போ அதோடைய எஃபர்ட் அது வந்து ஃப்ரம் விச் டேட் இட் வுட் பி எஃபெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா only after the parent act comes into enactment such bylaws rules and regulations will be taking into force. அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. பேரண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தால்தான் அதிலிருந்து இயற்றப்பட்ட பைலாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு என்ன இருக்கு, ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். அதுலதான் நான் இப்போ இந்த செக்ஷன் 27 பத்தி சொன்னேன். மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன்ஸ் 25 to 31. இதுல இந்த மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ல செக்ஷன் 27 இது வந்து மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட். இதை பத்தி தான் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த 4 விஷயங்கள் மெயினா கவர் பண்றோம் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் திங், and then with regard to commencement, repeal and revival, and with regard to powers and functions of powers and functions இல்லையா, powers and functionaries மூணாவதா பார்க்கிறோம். அப்புறம் நாலாவதா மிசலேனியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு நடுவில் ஒன்று பார்த்தோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் ஆர்டர்ஸ் ரூல்ஸ் மேட் அண்டர் எனாக்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட் செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னா, where any central act or regulation made after the commencement of this act authorizes or requires any document to be served by post. Simple. இப்போ இந்த ஆக்ட் வந்தது எந்த வருஷம்? 18 ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் வந்து 1897 இல்லையா? இதற்கு அடுத்து வந்த ஒரு எனாக்ட்மெண்ட். ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து டிஸ்கஸ் பண்ண கேஸோட இதே சொல்றேன். நாங்க ஹேண்டில் பண்ண கேஸ்ல என்ன லா வாஸ் இன் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவிக்ஷன் ஆஃப் unauthorized occupant from public premises act 1971. அந்த ஆக்ட் தான் கொஸ்டின்ல இருந்துச்சு. சரியா? எவிக்ஷன் ஆஃப் unauthorized occupants from public premises act. எங்களுடைய கிளைண்ட் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி. அவர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சில ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டதுனால அவர் அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் டெர்மினேஷன் கொடுக்குறாங்க. சப்சிக்வெண்டா அவர் அதை வந்து ப்ரூவ் ஆனதா இது பண்ணிட்டு டெர்மினேஷன் ஆர்டரும் பாஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தங்கியிருந்த குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குவார்டர்ஸ்ல இருந்து அவரை எவிக்ட் பண்றதுக்கு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அதுதான் வந்து சேலஞ்ச் பண்றோம். எங்க சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐசிஎஃப் அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஎஃப்ல எஸ்டேட் ஆஃபீஸருங்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க. அவங்க தான் இந்த குவார்டர்ஸ் உடைய விஷயங்கள் மற்ற விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்றவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சின்ஸ் திஸ் பர்சன் ஹஸ் பீன் டெர்மினேட்டட் ஃப்ரம் சர்வீஸ், இஸ் நோ மோர் எ பப்ளிக் சர்வெண்ட். அதனால அவர் என்ன பண்ணணும், ஆப்வியஸா அந்த குவார்டர்ஸை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். சரியா? இப்போ அந்த ஆக்ட்ல சம்திங் ஹஸ் பீன் செட் வித் ரிகார்ட் டு சர்வ்டு பை போஸ்ட். சரி, இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Where any central act or regulation made after the commencement of this act authorizes or requires any document to be served by post, whether the expression serve or either the expressions give or send or any other expression is used, then unless a different intention appears, the service shall be deemed to be effected by properly addressing, prepaying and posting by registered post a letter containing the document, and unless the contrary is proved to have been effected at the time at which the letter would be delivered in the ordinary course of post. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்வீஸ் பை போஸ்ட்னு ஒரு வேர்டு ஏதாவது ஒரு எனாக்ட்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி எடுத்துக்கணும், இட் ஷுட் பி டன் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் இன்னைக்கும் கூட கோர்ட்டுக்கு போறவங்களுக்கு தெரியும், நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்கு, பிரைவேட் நோட்டீஸ் ஆர்டர் ஆயிருக்கு, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருந்தா why we are sending it by registered post with acknowledgement due. அதுக்கான அதிகாரம், அதுக்கான பர்டிகுலர் ப்ரொவிஷன் எங்க இருக்கு, செக்ஷன் 27ல இருக்கு. ஸோ இதுல ஒரு லேக்குனா வச்சுக்கிட்டு
ஸோ இதுதான் வந்து with regard to அதில் இருக்கக்கூடிய ஒரு லூப் கூட வச்சு we continued and dragged the case stating that proper time, proper notice served by postumங்கிறத இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இட் இஸ் vitiated, that notice is vitiated with regard to eviction அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கிரவுண்டில் we dragged that case so that we thought once this case is dragged we can focus on the main case which is with regard to termination. That is also in challenge in different forum. சரியா? அப்போ அதை சேலஞ்ச் பண்ற வரைக்கும் ஒரு ப்ரொடக்ட் பண்ணுங்கிறதுக்கு we don't have any grounds on merit or which is in our favor. Yes, obviously what are the things stated are true. Yes, he is no more a public servant and he has to be vacated from the premises, public premises within these many days from the date from which he has stopped to be a public servant. ஸோ அதெல்லாமே கரெக்ட் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், டெக்னிக்கலாக இந்த ஒரு கிரவுண்டு இது பண்ணிட்டு சர்வ் பை நோட்டீஸ் ஹவு டு பி சர்வ்ட் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன் எடுத்துக்கிட்டு we proceeded the thing. சரியா? ஸோ ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ங்கிறது இதுதான். நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸஸ் தெரிஞ்சுக்கணும், கமென்ஸ்மெண்ட், ரிப்பீல் அண்ட் ரிவைவல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸ், பைலாஸ் அண்ட் அதர் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் ஃபாலோயிங் த பேரண்ட் ஆக்ட் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நாலாவதா என்ன சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். மிசலேனியஸ் அடுத்து அஞ்சாவதா சொன்னேன். ஸோ இந்த 5 விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட். இந்த 5 விஷயங்களுக்கு கீழேயும் சில செக்ஷன்ஸ் குறிப்பிடப்பட்டு ஆல்மோஸ்ட் 30 செக்ஷன்ஸ் ஆர் தேர். சரியா? நீங்க இந்த அளவுக்கு ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, ஓகே, I will end today's session. If any doubt are there, you kindly text me, I will answer. சரியா? Thank you everyone for your patience.